ஒரே கிராமம், 4 பஞ்சாயத்து, 2 எம்எல்ஏக்கள். கோவையில் ஒரு வினோத தேர்தல் களம். கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுமா அரசு என எதிர்பார்க்கும் மக்கள். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கோவை மாவட்டம் கருமந்தப்பட்டி அருகே உள்ள பொன்னாண்டம்பாளையம் கிராமம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஒரே கிராமமாக இருந்தாலும் 2 ஊராட்சிகள், ஒரு பேரூராட்சி மற்றும் ஒரு ஊராட்சிக்கு கீழ் உள்ளதால் இங்குள்ள மக்கள் 2 வெவ்வேறு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய வினோத சூழல் நிலவுகிறது. சுமார் 300 குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தில் உள்ள 7 தெருக்கள் 4 உள்ளாட்சி அமைப்புகளின், அதாவது மோப்பிரிபாளையம் பேரூராட்சி, கனியூர், அரசூர், நாரணாபுரம் ஊராட்சிக்கு கீழ் வருகின்றன. இதனால் இக்கிராமத்தின் ஒரு பகுதியினர் சூலூர் தொகுதிக்கும் மற்றொரு பகுதியினர் அவிநாசி தொகுதிக்கும் வாக்களிக்கின்றனர். அதேபோல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கோவை மற்றும் நீலகிரி என 2ஆக பிரிகிறது. இந்த வினோத எல்லை பிரிப்பால் அவதிகளே அதிகம் என்கின்றனர் அக்கிராம மக்கள். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெறுவதற்கும் அரசு ஆவணங்களை பெறுவதற்கும் பல்வேறு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே தேர்தல் வரும்பொழுது இந்த கிராமத்திற்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்காக வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்கள் கிராமம் முழுவதையும் கனியூர் ஊராட்சி மற்றும் சூலூர் தொகுதிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என 20 ஆண்டுகால கோரிக்கையை மக்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த தேர்தலின் போதே தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் செய்தோம். அதற்கு திமுக ஆதரவு கொடுத்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.